அலையில் வச்சுருங்க. ஆண்டவர் வரங்களினால் என்ன செய்யிருக்கிறாரு, வல்லமையினால் என்ன செய்யிருக்கிறாரு, இறங்கியிருக்கிறாரு. அவரோட வருகை குறித்து நல்ல ஒரு தெளிவோடு இருக்கிறேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சத்தம் வச்சிருக்க அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஐக்கிய ஊழியத்தை இன்றைக்கி ஆண்டவர் நல்லா கட்டணும்னு சொல்லி அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. சத்தம் வச்சுருங்க அல்லேலூயா. ஐக்கிய ஊழியர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பிரகாசமாக என்ன செய்யணும், இருக்கணும். அவங்க வழிநடத்தல் நல்லா இருக்கணும். அவங்க இன்னும் நிறைய ஆத்மாக்களை என்ன செய்யணும், சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. இன்னும் வரக்கூடியவங்களை, புதுசாக வரக்கூடியவங்களுக்காக அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. இன்னும் ஐக்கியத்தானே நல்லா என்ன செய்யணும், வல்லமையாக என்ன செய்யணும், பயன்படுத்தி ஜெபம் பண்ணிருக்காங்க. இந்த காரியங்கள் எல்லாம் மனசில் வச்சு நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கின. அப்படித்தான் சுருக்கமாக இருக்கிறவங்க சாட்சிகள் சீக்கிரம் வாங்க. ஆமென், அல்லேலூயா. சோசம் இல்லை ஊழிய பௌர்ணமான்னு சொல்லி மாதம் முழுவதும் கற்று நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையில் இந்த இடத்துல நம்மளை இது வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஜதமஜனங்க அல்லேலூயா. நம்ம உங்கள் உள்ளத்தில் யாவப்பட்டதை இந்த இடத்துல என்ன செய்யுங்க, எனக்கு இந்த வசனம் நல்லா இருந்துயா, எனக்கு நல்ல ஒரு தெளிவு, என் இருதயத்தை ஒரு பெரிய சமாதானம் நினைச்சிருக்கு வந்திருக்கு. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சீக்கிரம் வாங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. ஒரு பேராக வாங்க வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச கொடுத்துக்கு வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து வர முடியல. 2 வாரத்துக்கு முன்னாடியே லீவ் கேட்டு இன்றைக்கி ஜெபத்தில் ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டார்டிங்கில் அண்ணன் சொன்னது மாதிரி 2 விதமான கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று தேவனால் உண்டாகக்கூடிய கிருபை, இன்னொன்று நம்ம நிமித்தம் வரக்கூடிய கிருபைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த கிருபை எப்படி வந்துச்சு? நம்மளாம் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது ஆண்டோட கிருபை தான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மளெல்லாம் ரட்சித்திருக்காங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ரட்சிக்கப்படாமல் இருந்தோம்னா இன்றைக்கி நம்மளும் எங்கெல்லாமோ அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் சரியான இடத்துல ஆண்டவர், சரியான நேரத்தில் ஆண்டவர் ரட்சித்து, அவங்களுடைய கிருபையினால், அவருடைய ஈவுனால் நம்மளை ரட்சித்து இன்றைக்கி இந்த ஐக்கியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இம்மட்டும் ஆண்டவர் என் குடும்பத்தை கற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து உங்கள் நிமித்தம் வரக்கூடிய கிருபை. அப்போ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த கிருபை எப்படி பெருகும் அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறத அவன் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து நம்ம ஜெபிச்சோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது உன்னை கொண்டு அப்படின்னு சொன்ன வார்த்தை, அந்த அபிஷேக ஜெபத்தில் அக்கா சொன்னது மாதிரி உன்னை கொண்டு நொறுக்குவேன்னு சொன்ன வார்த்தையின்படி, இசப்பா எங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அநேகரை நொறுக்கணும். இசப்பா என்னை கொண்டு நீங்கள் அநேகரை ரட்சிக்கணும்னு சொல்லி அவனை ஜெபிக்க வச்சாங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம ஐக்கியத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், திறமை உள்ளவர்களாக இருக்கணும், பொருளாசையை வெறுக்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டோட நாமத்தை ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. இசப்பா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரியா என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த நாளில் ஜெபிக்க வச்சாங்க. ஜெபம் முழுவதுமே ஒரு அபிஷேகமாக இருந்துச்சு. ஆண்டவரையும் ஆட்கொண்டு நடத்தினாங்க. இன்னும் இந்த ஜெபத்துக்கு வந்தது நிமித்தம் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினாங்க, அபிஷேகித்தாங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்தினாங்க. அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய எச்சரிப்பு யோசனை என்ன அப்படின்னா, சொந்த குடும்பத்தை தேவ பக்தியோட விசாரின்னு சொல்லி கடந்த அபிஷேக ஜெபத்தில் ஜானன் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணாங்க. சொந்த குடும்பத்தை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னா, வெகு நேரம் ஜெபிக்கணும். வெகு நேரம் ஜெபிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவ பக்தியோட குடும்பத்தை விசாரிக்க முடியுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படிலாம் ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறதுனால என்ன செய்யுது, நம்ம நிறைய காரியங்களை சீர்பட முடியுது, ஸ்திரப்பட முடியுது. ஸ்டார்டிங்கில் ஞானபாசனம் சொன்னாங்க, ஐக்கியத்துக்கு நம்ம காத்திருப்பு ஜெபத்துக்கு வாரோம், உபவாச ஜெபத்துக்கு வாரோம், பௌர்ணமி ஜெபத்துக்கு வாரோம், எல்லா ஜெபங்களுக்கும் வாரோம். ஏன் வாரோம்? நம்ம சீர்படுறதுக்கு, நம்ம ஸ்திரப்படுறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலை நிற்கிறதுக்கு. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. இந்த 8 வருஷம் ஐக்கியத்தில் போக்குவரத்துமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை சீர்படுத்தியிருக்காங்க. நிறைய கோபங்கள், எரிச்சல்கள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் மாற்றிருக்காங்க, என்னை சீர்படுத்தியிருக்காங்க. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்பட வச்சுருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலை நிற்க வச்சுருக்காங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய பேர் இவாளா அப்படின்னு சொல்கிற இருந்துட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் ஜெப குறிப்பை கொடுத்து ஜெபிக்க வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. பெருமைக்காக சொல்லலாம், அவனுடைய நாமம் மகிமைக்காக சொல்கிற. ஒரு வேளை இன்றைக்கி எத்தனையோ இடத்துல தாழ்மையாக இருந்த இடத்துல இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய ஆவிக்குரிய உயர்வை தந்திருக்காங்க ஆண்டவர் நம்மளுக்கு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கறந்துட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே அன்னைக்கு பேதுரு பேச தொடங்கிற அவர் சொல்கிறாரு, ஆதியில் நம்ம மேலே இறங்குனது போலவே இப்போவும் நினைச்சிருக்காரு. இதுதான் சாட்சி. சதவ சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையாக கர்த்தர் நடத்திட்டு இதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார்? செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்.
தேவனாய கர்த்தர் அடியனை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்கு நன்றி சொல்கிறேன். ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருந்தேன். கடந்த நாட்களில் ஒரு சின்ன பலவீனத்தை நிமித்தமாக 1 வாரம் 10 நாள் கேப் போட்டது. ஐக்கியத்துக்கு வர முடியலை. மிகுந்த எனக்கு மன வருத்தம். ஆனால் ஒண்டியாக இருந்து சொன்னது போல் அப்போல பிரசங்களை சொன்ன 4:10 ஒண்டியாக இருந்து விழுதவனுக்கு ஐயோ, உடனாளி ஒரு 20 கூடி தான் தூக்கி விடுவான்னு சொல்லி ஐக்கியத்துக்கு அதிகமாக ஃபோன் பண்ணேன். ஐக்கியத்துக்கு வர முடியலை. ஆனால் ஐக்கியத்துக்கு ஃபோன் பண்ணேன். சகோதர ஊழியருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க எனக்கு உள்ள பலவீனம் சாருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐக்கியத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டே நான் கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கிட்டு வந்தேன். ஆனால் ஐக்கியத்துக்கு தெரியாத அளவுக்கு பலவீனம் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி வாசித்த வசனத்தின் படி முதல்ல எபேசியர் 2:8 பார்க்குது, இது தேவனுடைய ஈவு, உங்களை நம்மளால் உண்டானதில்லை, கர்த்தரின் ஈவாக அந்த இறக்கத்தை நமக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய ஈவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். 2வது பார்க்கணும் 2 கொரிந்தியரில் 4:15-16 பார்க்கும், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினால் பெருகும்படியாகும். இவர்கள் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டேன். இந்த வசனத்தை வச்சே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கிட்டோம். இது தேவனுடைய மகிமை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த பலவீனத்தை ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு சொல்லி உண்மையாகவே கர்த்தருக்கு நன்றி தான் சொல்ல முடியும். ஏன்னா அநேகருடைய சோத்திரத்தை நான் கிருபை பெருகும்னு சொல்லுது. ஐக்கிய சகோதரர்கள் என்னை கேளாத ஆட்கள் எல்லோரும் என்ன கேட்டாங்க, ஏன் வரல, எதுக்கு வரல, சோமா இருக்கலான்னு சொல்லி விசாரிக்கிற ஐக்கியம்னு நான் இடப்பனுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐக்கியம் நம்மளை விசாரிக்கிற ஐக்கியம், நம்மளை உபசரிக்கிற ஐக்கியம்னு சொல்லியிருக்கேன். இதுபோல் அநேகர் விசுவாசித்தது நம்ம விசாரிக்கிறது நிமித்தமாக இந்த பலவீனங்கள் விட்டு போச்சு. அது மாத்திரமல்ல, இந்த பிரசங்களை சொல்ல மாதிரி ஒரு தனியாக இருந்து விழுந்திருப்பேன்னு சொன்னால் உண்மையாகவே வீணான செலவுக்கு என்ன ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். ஐக்கியத்தில் ஆலோசனை கேட்டதுக்கப்புறம், ஐக்கியத்தின் போதனைகளுக்கு கீழ்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வீணான செலவுகளுக்கு என்னை விலைக்கு பாதுகாத்தார். உண்மையாகவே ஒரு எளிய முறையில் ஒரு தென்காசியில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு கேன் பண்ணவும், அது நிமித்தம் ஒரு மாத்திரை வாங்கவும், ஊசி கூட சரீரத்தில் போடாமல் மாத்திரையில் இந்த நாட்கள் பலவீனம் முழுமையாக மாறிடுது. கடந்த நாள் இந்த இதே உபவாசத்துக்கு வரும்போது செல்வி தான் எனக்கு என்ன அன்னைக்கு உபசரித்து அனுப்புனாங்க, சௌந்தர செல்வி. இப்படி பலவீனத்தோடு இருந்த இந்த ஒரு மாதத்துக்கு இடையில எவ்வளவு பலவீனம்னு சொல்லி, ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருமையில் அந்த நமிந்து நிற்க கர்த்தர் பரந்துறார், எழுந்து நிற்க கர்த்தர் பரந்து. காரணம் அநேகருடைய சோத்திரம், அநேகருடைய எனக்காக ஜெபம் பண்ணீங்க. அதனால் கர்த்தர் இந்த நாட்களில் வெகுந்த பலனோடு வந்திருக்கேன். அது மாத்திரம் இந்த பலவீனத்திலையும் வேதத்தை அதிகமாக வாசிக்க இந்த வருடத்தில் 4வது வாரம் வாசிக்கிட்டு இருக்கேன். 3 முறை வாசித்து முடித்து 4வது வாரம் வாசிக்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது. அதை வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்க நான் அவர்கள் ஜெபத்தை அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்துக்கு. இதுதான் இன்னைக்கு வாசித்த வசனம். உண்மையாக இந்த தொடர்ந்து வாசிக்கிட்டே இருக்கேன். உண்மையாகவே தேவனாய கர்த்தருடைய கிருபையினால் வேதத்தை விடலை. ஆனாலும் சரீர பலவீனமாக இருந்தாலும் எழுந்திருக்க முடியாலும் படுத்திருந்தே வேதத்தை வாசிப்பேன். அதிகமாக ஆண்டவரோடு பேசும்போது நல்ல தரிசனங்கள் தரார், நல்ல வெளிப்பாடுகளை தரார். நான் உன்னை குணமாக்குன்னு சொல்லி ஒரு தரிசனம் தந்தார். அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி போனோம். உண்மையாகவே ஒரு பலவீனம் இல்லாமல் கர்த்தர் என்னை பலப்படுத்தி ஆசீர்வாதம் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சிறு தாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல இந்த கூட்டத்தில் நடந்ததை சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் இந்த பாரத்தோடு வந்தேங்க. நான் இப்போ எப்படி இருக்கேன்? லேசாக இருக்கேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆண்டவர் இந்த சொல்லும் போதே அங்கே இன்னும் கொஞ்சம் அற்புதம் நடக்காம இருந்தாலும் அங்கே நடந்துடும். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இந்த கூட்டத்தில் நடந்ததை நல்ல தெளிவாக சொல்லுங்கள். நமக்கு ஒரு பெரிய எல்லோரும் வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த பவுல் அதை தான் சொன்னார், இந்த பேதுரு அதை தான் சொன்னார். நான் ஆதியில் இறங்கினது போதே இப்போ எங்கள் மேலே இணைச்சிட்டாரு. அப்போஸ்தலர்லாம் கூடி இருக்காங்க, அந்த சாட்சியை இணைச்சிட்டாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் அப்போஸ்தலர், ஒரு பேதுரு மாதிரி சாட்சி சொல்லுறவங்க யார்? ஒரு பேதுரு மாதிரி நினச்சிக்கிடுங்க. நல்லா தெளிவாக சொல்லுங்கள். நம்ம இதை விட்டு போகும்போது இன்னும் ஒரு பலனோடு என்ன செய்யணும்? இப்போ ஜெப நேரத்தில் எவ்வளோ பலப்படுத்தினாரோ அது மாதிரி சாட்சி நேரமும் ஒரு பெரிய பலனாக என்ன செய்யணும்? இருக்கணும். நல்லா தெளிவாக சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம உண்டாதாக. ஆனால் நான் போன மாதம் 3 கேரளாவுக்கு போயிட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருந்துச்சு. மனசு வேதனையாக இருந்துச்சு. சரி, உபவாசம் கொடுத்துக்கு நம்ம போகாமல் வந்துட்டோமே. என்னென்னா ஆலோசனை அண்ணாச்சி அபிஷேகம் அங்கே பேசும்போதே வர கரத்தால் தாங்கின உடனே அப்படியே ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அபிஷேகத்தில் அங்கே நிற்கும் போதே அபிஷேகத்தில் நிரம்புது மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு ஆலோசனையும் செய்தி கொடுக்கறதுலையும் வார்த்தையும் பிரஜனமாக இருந்துச்சு. ஜோயிலும் அதே மாதிரி பிசாசு விரட்டதுக்கு உபவாசத்தினாலும் இருந்தால் தான் அங்கே பிசாசு விரட்டணும். என்னென்னா நம்ம இந்துக்குள்ளே இருந்து சிலவங்க வந்திருக்கோம், தலைமுறையாக இருக்கும். ஆனால் அந்த உபவாசத்தினால் ஒரு அவிசத்தில் நிரப்பும். வியாதி இருந்தாலும் அது மாறுதுன்னு சொன்னாங்க.
எனக்கு நல்ல ஒரு பிரஜனமாக இருந்துச்சு. முந்தா நேற்றுக்கு வேலைக்கிழமை கால் ஒரே வலி உளைச்சல், படுத்திருக்க ஒரே உளைச்சல். ஆண்டவரே நான் இந்த ஐக்கியத்தில் போய் நான் சாட்சி சொல்வேன். வார்த்தை குணமாக்குன்னு சொல்லுது. அண்ணாச்சி அடிக்கிறதோட ஜெபம் பண்ணுதாங்க. அவங்களும் எல்லாரும் இந்த ஐக்கியத்தில் ஜெபம் பண்ணுதாங்க. அது எனக்கு பிரஜனமாக புதன்கிழமை அவசியத்துலேயே நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து பொறுமையை பற்றி சேர்ந்தாங்க. நல்ல ஒரு எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எல்லா குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், ஆனால் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நமக்கு பொறுமையே தான் ஆண்டவர் என்ன செய்தார். இங்கே வந்து மூணாறுலேருந்து வந்தால் இந்த 2 வருஷமும் எனக்கு நல்ல பிரஜனமாக இருந்துச்சு. விளையாணி வந்தாலும் நல்ல சுகம் ஆரோக்கியத்தை அண்ணாச்சி நெதான் அந்த செல்லில் அனுப்புவாங்க. வார்த்தை வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த அவசியத்தினால எங்களுக்கு நிரப்புனதுக்கு ஜோயில் மூலமாக அண்ணாச்சி மூலமாக ஒரு வார்த்தையும் எங்களுக்கு பிரஜமாக இருந்துச்சு. நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததுக்கு தேவனுக்கு இந்த கால் வலியெல்லாம் நான் சாட்சி சொல்லுவோம்னு சொன்னேன். அதான் எந்திரிச்சு வந்து எப்படி நம்ம சொல்லணும், நம்ம ஐக்கியத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அற்புதம் அப்படி நடத்துதாங்கல்ல. நடக்கும்போது அந்த அற்புதம் நடக்கும். இந்த வேலையே இல்லை, எந்த பலனும் இல்லை, பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஐக்கியத்தில் சேர போக்குவரத்தில் நான் மூணாறு கேரளாவிலேருந்து வந்தாலும் எனக்கு பிரஜனமாக இருக்குது. நல்ல ஆசீர்வாதம். நேற்றுக்கு என் தம்பி மூணாறுலேருந்து வந்தான். இடம் வாங்கணும், வீட்டு மனை வாங்கணும்ட்டு. அந்த உடனே நாங்கள் கொஞ்சம் நேற்றுக்கு ஜெபத்துக்கு வரணும்னு நினச்சோம். அங்கே போய் பேசிட்டுன்னு லேட் ஆயிட்டு மனசு சங்கடமாக இருந்துச்சு. என்னென்னா ரூமில் ஜெபிக்கதும் ஒரு ஆசீர்வாதம் தானே. புதன்கிழமை நல்லா ஜெபிச்சு அண்ணாச்சி தண்ணி கொடுக்கும்போது நமக்கு சரீரத்தில் எந்த பலனும் இருக்க மாட்டேங்க. நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. அது ஒரு ஆசீர்வாதம் தான். போக்குவரத்து நான் கேரளாவில் இருந்தாலும் அங்கே ஜெபம் போனாலும் இந்த வார்த்தை வந்து நமக்கு நல்ல அண்ணாச்சி கொடுக்காங்க. ஜோயிலும் ஒரு சிறு நல்ல ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்கள் இயேசு நாமத்தில் அந்த ஜெபத்தை கேட்க சொல்லி சிறுசாட்சி சொல்லி முடிக்கிறோம். நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், சொல்லிடணும். யாரும் சொல்லாமல் போயிடாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? இந்த இடத்துல சாட்சியாக